தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம். கவனிங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல வீட்டில் வசிக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சில பேர் நம்மளை காயப்படுத்துவது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே குறை சொல்லுகிறவர்களாக, சண்டை இடுகிறவர்களாக, நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்கள், ஒரு முட்களை போல நெரிஞ்சலும் முள்ளும் சாபமான வார்த்தைகளையும் சொல்லி நம்மளை எப்பொழுதுமே தொந்தரவு பண்ணுகிற ஒரு கூட்டமாக இருந்தால், அங்கே கர்த்தர் உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன். எல்லா காரியத்திலும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கும்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவேன் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.